நாட்டுக்கு அவன் ஒரு வாசி, வீட்டுக்கு ஒரு விளக்கு. அவனுக்கு கட்டுப்பாடு தேவைதான். மகனுக்கு மணமுடிப்பது உறுதியானால் மணப்பெண்ணை தேட வேண்டியதுதான். அதைத்தான் நான் பல நாட்களாக அரசரிடம் சொல்லிக் கொண்டு வந்தேன். சீக்கிரம் ஒரு பெண்ணை பாருங்கள். அதுதான் சிரமம். அழகும் குணமும் தரமும் தகுதியும் அமைந்த ஒரு பெண் கிடைக்க வேண்டும். ஏன் கரிகால சோழனின் ஒரே மகள் கற்பகவல்லி நாச்சியார்? அவளுக்கு என்ன அழகு வடியும் கண்ணி. ஆனால் சிறு பெண்ணாயிற்றே. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள். இப்போது அவளை மணிவண்ணன் பார்த்தால் தப்பாமல் அவளையே மணமுடிக்க சொல்வார். உங்கள் உறுதி அதுவானால் தூதனுப்பி பார்ப்போம். தூது பிறர் செல்வதை விட நான் சென்றால் காரியம் தடைபடாது முடியும். என்ன நீங்களா? அமைச்சர் சென்றால்தான் அமைதியாக பேசி காரியத்தை முடிப்பார். அப்படியானால் இன்றே புறப்பட ஏற்பாடு செய்யுங்கள். வருக புலவரே, வஞ்சியின் அமைச்சரே, வருக வருக. மன்னா, வளம் நிறைந்த உங்கள் வரவேற்புக்கு நன்றி. வந்த காரணம் அறியலாமா அமைச்சரே? வஞ்சியின் மன்னர் தன் மகனுக்கு மணமுடிக்க வரும்போது கரிகால மன்னரின் மகள் கற்பகவல்லி நாச்சியார். அமைச்சரே, என்ன மன்னவா? நீர் அமைச்சர் என்பதால் பொறுத்தே நீ வார்த்தைகள். கரிகாலன் மகளை மணமுடிக்க காத்திருக்கும் மன்னர்கள் பலர். அவர்களின் அருகில் இருக்கக்கூட தகுதி இல்லாத வானவரம்பன் அரசவைக்கே அனுப்பியிருக்கிறான். உண்மை அரசே, கவனித்து பேசுங்கள் மன்னவா. மிகுந்த கவனத்தோடும் நிதானத்தோடும் தான் பேசுகிறேன். நான் உண்மை மதிப்பதா சிங்களத்துக்கே ராணியாக்குகிறேன் என்று வந்தான் சிங்கப்பதுமன். வங்க மண்டலத்தையே உன் காலடியில் வைக்கிறேன் என்று வந்து வந்து கேட்கிறான் வங்கநாயகன். கலிங்கத்தார் அனுப்பிய ஆட்கள் இன்னும் காத்து கிடக்கிறார்கள் விருந்தினர் விடுதியில். பாண்டியன் மகன் இன்னும் மணமுடிக்காமல் இருப்பதே சோழன் மகள் கிடைக்க மாட்டாளா என்ற ஏக்கத்தால் தான். நெடுந்திரையரே, இப்படி முறையாக பிறந்த முதல்வர்களே நான் நீ என்று போட்டியிடும் பொழுது கேவலம் கணிகையின்பால் பிறந்த கலங்க மகனுக்கு மணமுடிக்க சேரன் உம்மை அனுப்பி இருக்கிறார். மன்னா, நிதானத்தோடு பேசுங்கள். வஞ்சியான் மனைவி கணிக குலத்திலே பிறந்தவராய் இருக்கலாம். வஞ்சியின் ராணியாக முறையோடு வந்தவர், நிறையோடு வாழ்ந்தவர். அவர் மகன் மணிவண்ணன் இருக்கலாம். குலம் பார்த்து பெண் கொடுப்பதிலே அதிக நம்பிக்கை உடையவன் கரிகாலன். பெண் கிடையாது, அதை பற்றி பேசவும் கூடாது. வானவரம்பனிடமே சொல்லுங்கள், மணிவண்ணன் சேர நாட்டின் மன்னனாவதை சேரத்தின் மக்களே விரும்ப மாட்டார்கள் என்று. எவன் சொன்னவன்? கரிகாலன். மணிவண்ணன் என் மகன், இந்நாட்டின் இளவரசன். மாதவி குலத்தில் பிறந்தாலும் மாதவி போன்றே வாழ்ந்தவள் என் சேரமாதேவி. அதையே சொன்னேன் கரிகாலனுக்கு. அமைச்சரே, திருமணம் கிடக்கட்டும். முதலில் இந்த களங்கம் துடைக்கப்பட வேண்டும். என் வாளில் கூர்மையும் என் தோளில் வலிமையும் இருக்கும் பொழுதே என் மகன் மணிவண்ணனை இந்த நாட்டு மன்னனாக்கி விடுகிறேன். ஆம், முடிசூட்டி விடுவோம். நாளையே முடிசூட்டு விழா. நாடெங்கும் பறைசாற்றுங்கள். இளவரசே வாருங்கள். இளவரசே வாருங்கள், நல்ல வேளையில் வந்தீர்கள். மணிவண்ணா, நாளை உனக்கு முடிசூட்டு விழா. நாளை முடிசூட்டு விழா. தந்தை தகுதியோடு இருக்க மகன் முடிசூடுவதா? தந்தையே, இந்த திடீர் முடிவிற்கு காரணம்? காரணம் என்ன? முடிசூட்டி விட்டு திருமணம் நடத்துவது பெருமை என மன்னர் நினைக்கிறார். சரிதான். மனமுடித்துக் கொண்டு அரசோடு முடிசூட்டுக் கொள்வதைத்தான் இதுவரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த புதிய பெருமை எனக்கு புரியவே இல்லை. புரிய சொல்லுகிறேன் மணிவண்ணா. கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. காரியம் முடியும் வரை கைகளை கட்டிக் கொண்டிருக்க வேண்டும். மானத்திற்கு சோதனை இல்லாத எந்த காரியத்திலும் உங்கள் மனம் போல் அமைதியாகவே இருப்பேன். சொல்லுங்களப்பா. உறையூர் சோழன் கரிகாலன் நீங்கள் மன்னனானதும் தன் பெண்ணை கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார். அடே அப்பா, அவன் மகள் என்ன அந்தரத்து மேனகையா, அகிலம் காணாத அழகியா? அவனுக்காக நான் என்ன முடிசூட்டுக் கொள்வது? உன் பெண் தேவையில்லை என்று அவனுக்கு ஓலை அனுப்புங்கள். முடிசூட்டு விழாவை பற்றி பிறகு பார்த்துக் கொள்வோம். மணிவண்ணா, அப்பா, நாளை நீ முடிசூட்டிக் கொண்டுதான் ஆக வேண்டும். உன் தாயின் பெருமையை, சேரத்து இளவரசன் நீ என்ற சிறப்பை, இந்த சேரமானின் மானத்தை நிலைநாட்ட நாளை நீ முடிசூட்டிக் கொண்டுதான் ஆக வேண்டும். என் தாயின் பெருமை என்ன சொல்லுகிறீர்கள்? நீ மன்னனாவது முடியாதாம். தாழ்ந்த குலத்தினலாம் உன் தாய், ஆஞ்சாதி மகனாம் நீ. என்ன பகவல்லியை மனம் முடிக்க தகுதி இல்லையாம் உனக்கு? தாழ்ந்த குலத்தினலாம் என் தாய், கீழ்ஜாதி மகனாம் நான். கரிகாலன் சொன்னான். அப்பா, முடிசூட்டி தீர்க்க வேண்டிய பழி அல்ல இது. போர்க்களத்தை தீர்க்க வேண்டிய பழி, அவன் திருக்கரைக்கு தீர்க்க வேண்டிய பழி. என் தாய்க்கிளை தவமானத்திற்கு ஈடு அந்த கரிகாலன் ரத்தம். இந்த பிள்ளைக்கிளை தவமானத்திற்கு ஈடு அவன் பிள்ளை தவமானம். தடுக்காதீர்கள், நடக்கவே நடக்காது. அந்த கரிகாலன் தலை கீழே இறங்காமல்
இந்த வாழ் கோயில் உறங்காது. இளவரசி, கொலை களங்கத்தை துடைக்காது. பழிக்கு பழி, களங்கத்திற்கு களங்கம். அந்த கரிகாலன் மகளை சிறையெடுப்பேன். களங்காலம் வந்தால் அவன் கழுத்தை அறுப்பேன். அமைச்சரே, இனி யார் ஆற்றினாலும் ஆடாது, பேசினாலும் தேராது. மணிவண்ணா, மணிவண்ணா, பதறாதே. என்னைத்தான் சொன்னான் கரிகாலன். அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்குண்டு. அம்மா, என்னை பழித்தது வேண்டுமானால் நான் பொறுத்துக் கொள்வேன். என் அன்னையை மாதகுல மாணிக்கத்தை பழித்தானே அந்த கரிகாலன். மணிவண்ணா, என் தடுக்காதீர்கள் அம்மா, தடுக்காதீர்கள். தாயில் சிறந்த ஒரு கோயிலே இல்லை. என் தாயை இழந்தவரை நாயிரம் கீழா நடத்தி காட்டாமல் நான் ஓய்வதே இல்லை. இப்போதே புறப்படுகிறேன், வெற்றியோடு திரும்புகிறேன். மணிவண்ணா, மணிவண்ணா, எந்த தாயின் மானத்தை காக்க நீ இந்த காரியத்தில் இறங்குகிறாயோ அந்த தாயை பெற்ற பெண் குலத்தில் யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது. கற்பகவல்லியின் கற்புக்கோ உயிருக்கோ உடலுக்கோ பங்கம் வரக்கூடாது. பிற பெண்களையும் குழந்தைகளையும் உன் வீரவாள் தீண்டக்கூடாது மகனே, தீண்டக்கூடாது. அம்மா, அனைவரையும் உங்கள் மக்களாக கருதும் என் அன்பு தாய், தயவனு கருளும் உங்கள் பண்பை அந்த பாவிகள் அறிவில்லை. அம்மா, உங்கள் மீது ஆணை, கற்பகவல்லை சிறையெடுப்பேன், களங்கப்படுத்த மாட்டேன். உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். விடை கொடுங்கள் அம்மா, விடை கொடுங்கள். வீரம் வெற்றியை தரட்டும், மானம் காக்கப்படட்டும், பகைவர்கள் திறந்தட்டும், பண்பு வளரட்டும். போய் வா மகனே, போய் வா. வருகிறேன் தாயே. போய் வா. ஒதுங்கிருங்க நம்ம மங்கரக்கரசி, மங்கரக்கரசி, மங்கரக்கரசி. அட இங்கதான் நீ உன்ன தான் வந்தேன் நானு. அது இளவரசர் கூட அவசரமா ஊருக்கு போறேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லாம போயிட்டா கழுத நீ கோவிச்சுக்குங்க. என்ன கழுதியா? காதலிக்கிறதுக்கு முன்னாலதான் கண்ணே மணியே இதெல்லாம் சொல்றது. காதலிச்சதுக்கு அப்புறம் கழுதே குதிரை யானை இதெல்லாம் உண்டு. வருவீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்க வரல. அப்போ ஒருத்தர் வந்தார். வந்து முள்ள என் பக்கத்துல உட்கார்ந்தார். எனக்கு என்னமோ மாறிந்தது. நான் அப்படியே நகர்ந்துகிட்டேன். அப்புறமா என்ன இப்படியே குறுகுறுன்னு பார்த்தாரு. எனக்கு உடம்பெல்லாம் என்னமோ மாறி இருந்தது. எப்படி எப்படி பார்த்தா, எப்படி பார்த்தா, எப்படி பாரு. போங்க, எனக்கு வெட்கமா என்ன இப்படியே பார்த்தா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்க. அப்புறம் முள்ள அவர் கையை எடுத்து கண்ணத்தை தொட்டார். ஐயோ ஐயோ, எனக்கு வெட்கமா இருந்தது. வெட்கமா? அப்புறம் என்ன கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டார். கட்டுப்பா கட்டுப்பா. எனக்கு அப்ப உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி இருந்தது. நீ என்ன சொல்ல? நீ நான் வந்து கட்டிக்கிறேன் நீட்ட சொல்லிவிட்டியா? சொல்லிவிட்டியா நீ? சண்டாளி சண்டாளி, ஏய் எனக்கா தோண மாட்டேனே. உன்னை சொல்லப்படா இருந்தெல்லாம் ஒன்ன காதலிச்ச பாரு. என் புத்தில அடிச்சுக்கணும், என் புத்தில அடிச்சுக்கணும். அது கூட சரியில்லை. நான் உன்னை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு அந்த பையன் வந்து என்ன கட்டிக்கிறான்னு உன்னை கேட்டா பாரு. எங்க யாரு யாரு? சொல்ல மாட்டேன். சொல்லிடு. எனக்கு வெறி பிடிச்சுக்கிட்டு சொல்லியா நீ? ஏன் சொன்னா என்ன செய்வீங்க? என்ன செய்வானா? அவன் காதை புடிச்சு திரும்பி இந்த இடத்துல 300 தோப்புக்காரன் பொடிச்சிருவானா? தோப்புக்காரன் பொடிச்சிருக்கேன், 300 தோப்புக்காரனா? ஆமா. உங்களுக்கு நிஜமாவே கோவம் வந்துட்டுதா? யாரவே சொல்லு. இதெல்லாம் நம்புறீங்களா? ஐயோ, இதெல்லாம் கனவுலிங்க, கனவுல. கனவுலையா? ஐயோ, அதை விட தப்பாச்சே, தப்பாச்சு. அது கனவுல வரப்படாதவன், கனவுக்கு கட்டுப்பாடே கிடையாது. யார் அவன் பேரு? அவன் பேரு சொல்ல மாட்டேன். பாரு மங்கரக்கரசி, சொல்லிடு, நீ சொல்லிடு. வந்து அதாங்க இளவரசர் கூட வருவாரு. எத்தனையோ பேர் வர்றான், அந்த பேர் இல்லையா? பேர் வந்து பேர் சொல்ல கூடாதுங்க. சொல்லுங்க. அதாங்க பல காலமா வந்துகிட்டு இருக்காரு. பல காலமா வந்துகிட்டு நான் ஒருத்தன் தானே. நான் தான் பல காலமா வந்துருக்கேன். சரி சரி உட்காராதீங்க, எழுந்துருங்க. தோப்புக்காரன் போடுங்க. அதெல்லாம் முடியாது, போடுங்க தோப்புக்காரன். எதுக்கு தோப்புக்காரன்? ஏன் நீங்க தானே சொன்னீங்க? போடுங்க. என்ன சொன்ன? நான் கோவமா தான் சொல்றேன், தோப்புக்காரன் போடுங்க. இன்னொருத்தான தோப்புக்காரன் போட நான் அது முடியாது, நீங்க தான் போட்டாங்க. போடுங்க, என்னங்க விளையாட்டு? போடுங்க முன்ன தோப்புக்காரன். எழுந்துருங்க. நிஜமா தான் சொல்றியா? ஆமா நிஜமாதான். நான் தோப்புக்காரன் உனக்கு என்ன இல்லை? என்ன காதலிச்சு அவ்வளவுதான். காதலி சொன்னா எல்லாம் கேட்க வேண்டியதான். ஏண்டா உனக்கு என்ன கூச்சம்? பரவாயில்ல போடுங்க, இதெல்லாம் என்ன கூச்சம்? போடுங்க. யாரா வர்றாங்கன்னு பாத்துறியா? சொல்லிட வெளியில போய் ஒண்ணு. இன்னும் சந்தேகமா? கடுமொழி சொன்ன சோழனுக்கு புத்தி புகட்ட உறையூருக்கு புறப்படுகிறேன். இறுதி விடைபெற நான் வரவில்லை. சித்ரா,
சீக்கிரமாக திரும்புகிறேன் என்று கூறி புறப்பட வந்திருக்கிறேன். போதும் போதும். உறவு என்று சொல்வதானால் இந்த காதுகளுக்கு சொல்லுங்க. பிரிவு என்பதானால் என் பிணத்திற்கு சொல்லுங்க. சித்ரா, தேனை மறந்திருக்கும் வண்டு, ஒளிச்சிறப்பை மறந்திருக்கும் பூவும், வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுவதும் இல்லை என்றால் உங்களை பிரிந்திருக்கும் சித்ரா ஒருத்தி மட்டும் உயிரோடு இருக்க முடியுமா? போவது புரட்சிகரமான கொள்கை. வீரக்கணவன் செல்கிறான் என்றால் விடை கொடுத்து அனுப்புவது நம் நாட்டு பண்பு. நானும் விடை கொடுப்பேன். மனம் கல்லாகிவிட்டால் காணாத ஒரு பொழுதும் கடும் யுகமாக மாறும்போது நாள் கணக்கில் பிரிவதென்றால் நடுங்குகிறதே மனம். இருவரும் ஒருவரான பின் தனிமை என்பதற்கே இடமில்லை. என் உடல் தானே உறையூருக்கு போகிறது, உள்ளம் உன்னிடம்தான். இப்படி பார், இருள் கப்பிய கூந்தலுக்கிடையே ஒளிமயமான வெண்மதி ஒரு முறை சிரிக்க கூடாதா? சிரிப்பு எப்படி வரும் பெருமான்? உன் கணவன் வீரன் இல்லையா? கலங்குவது பெண்மை இல்லையா? என் வெற்றியில் உனக்கு பெருமை இல்லையா? போகத்தான் வேண்டுமா? திரும்பி வரத்தானே போகிறேன். காத்திருப்பேன். கண்ணியமைக்குள் ஓடோடி வருவேன். சித்ரா, நல்லா படுங்க, நல்லா குடிச்சு படுங்க. பழக்கம் 292 293 இடவரத்துல போட்டிருக்கேன். யார்ட்டு சூடாத ஊட்டிக்கு போறான்னு சும்மா வெளியில எங்களின் ராணி உல்லாச தேனி அழகிலே மோகினி தீரத்தில் தீரத்தில் அல்லி ராணி. எங்களின் ராணி உல்லாச தேனி அழகிலே மோகினி தீரத்தில் தீரத்தில் அல்லி ராணி. கருமையாலே மதன் சிலை போலே வரைவோம் அழகாய் உருவம், வரைவோம் அழகாய் உருவம். விதை போலே முகம் மலர் மேலே இடுவோம் குங்கும திலகம், இடுவோம் குங்கும திலகம். தலை வண்ணம் மின்னவே கை வண்ணம் காட்டியே அலங்காரம் செய்வோம், பரிமள வாடை பூசுவோம். அன்னமே உன்னையே, அன்னமே உன்னையே அன்புடன் வாழ்த்திய ஆடுவோம். எங்களின் ராணி உல்லாச தேனி அழகிலே மோகினி தீரத்தில் தீரத்தில் அல்லி ராணி. நம் பொன்னாடு புகழ் பண்பாடு தினம் கொண்டாடும் உனையே. எந்நாளும் இந்த புவி மீது உனக்கிணையேது கனியே. மன்னாதே மன்னரும் கண்ணாலே கண்டதும் தன்னாலே மயங்கிடும். அஞ்சியே கெஞ்சியே அஞ்சியே கெஞ்சியே அம்பரம் போலவே ஆடுவார். எங்களின் ராணி உல்லாச தேனி அழகிலே மோகினி தீரத்தில் தீரத்தில் அல்லி ராணி. அழகிலும் கலையிலும் மேனகை நிகரென்னும் பலமாது பணிவிடை புரிந்திடும் போதினில் எனக்கொரு குறையேது. உலகினில் தானே எனக்கிணை நானே, உண்மை இதுவே மானே. அறிவாலே
கரிகால மன்னரின் ஒரே செல்வி, வெட்டுகின்ற விழிக்கோணம், வீரத்தின் இருப்பிடம். ஆணாக பிறந்திருந்தால் அரசர்களும் அஞ்சுவர். அவரை கீழ அவரேதான். ஊர் சொல்லுகிறது இவ்வளவு. உண்மைதானே அவ்வளவு? என் பாதையில் நடப்பதுதான் இனி சோழமங்கையரின் லட்சணம். போகட்டும். கற்பகவல்லியோ தாயற்ற பெண். மாப்பிள்ளை தேடும் பொறுப்பை அவளிடமே விட்டு விடுவோமே. சரியான முடிவு அமைச்சரே. அப்பா, எனக்கு மாப்பிள்ளை தேடும் பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள். இல்லை என்றால் நான் சொல்லும் இலக்கணங்களை வைத்துக் கொண்டு மாப்பிள்ளை தேடுங்கள். முதலில் சொன்னாயே அது நடவாது. இரண்டாவது சொன்னாயே இலக்கணம், அது என்ன சொல்? அந்த முறைப்படி தேடி பார்க்கிறேன். நான் இட்ட பணியை தட்டாமல் செய்ய வேண்டும். நானாக அழைத்தாலன்றி தானாக வந்து பேசக்கூடாது. என்னை மதிக்க வேண்டும். ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அவர் நம் நாட்டிலேயே தங்க வேண்டுமே தவிர அவர் நாட்டிற்கு நான் போக மாட்டேன். இந்த குணங்கள் உள்ள மாப்பிள்ளைத்தான் எனக்கு வேண்டும். எப்படி அமைச்சரே? அற்புதம். அதோடு அவன் ஒரு ஆண் பிள்ளையாகவும் இருக்க வேண்டும். அதையும் சொல்லிவிடு. பாருங்கள் அப்பா அமைச்சரே. அமைச்சரே, கற்பகவல்லியின் குணமே அப்படி. பார்ப்போமே இப்படி ஒரு மாப்பிள்ளை. தென்னாட்டிலே கிடைக்காது கரிகாலா. வேற எந்நாட்டிலாவது தேடி பார்ப்போம். சீக்கிரம் வாங்க. சோழநாட்டு ஆத்து தண்ணி குடு குடு குடு. வாங்க குடிப்போம். ஏய், குடிக்காத புளி. ஐயோ 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 யவதா யவதா. ஐயோ 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 அப்பா சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. காலாதே அப்பா. ஐயோ 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 அம்மா அம்மா நமஸ்தே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ அளவுல்ல என்ன ஏமாத்த பாத்தீங்க. மன்னாதி மன்னரே வலிய வந்து நின்றாலும் தன் நாட்டை எல்லாம் எனக்கு தாரவார்த்தி தந்தாலும் என் கடுக்கண் பார்வை கூட கிடைக்காது. சோழ நாட்டு இளவரசி தனித்திருக்க முடியுமா?